அன்பர்களே, கன்னி ராசிக்கு மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். மாசி மாதம் 13 பிப்ரவரி 2025 இருந்து ஆரம்பிச்சு 14 மார்ச் 2025 வரைக்கும் இருக்கு. சரி, இப்போ கன்னி ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கன்னி ராசியில வரும். சரி, இப்போ ராசியில கேது, சத்ருஸ்தானத்துல சூரியன், புதன், சனி, கலத்திரஸ்தானத்துல சுக்கிரன், ராகு, பாக்கியஸ்தானத்துல குரு, ஜீவனஸ்தானத்துல செவ்வாய். அப்புறம் 13 பிப்ரவரி 2025 சந்திரன் விரயஸ்தானத்துல இருப்பாரு. அப்புறம் 2.25 நாட்களுக்கு ஒருக்க ராசியை கடந்து போயிட்டு இருப்பாரு. புதன் இந்த மாசம் பயிற்சி ஆறாரு. அதாவது 27 மிட் நைட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 28 பிப்ரவரி 2025 உங்களுக்கு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வந்துருவார். சரி, இப்ப இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன் விரிவா எடுக்கப்பட்டது. அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய வலிமை, மற்ற கிரகங்களுடைய வலிமை, கிரகங்களுடைய பார்வை பலன், கிரகங்களுடைய சேர்க்கை பலன், அப்புறம் பாவ தொடர்புகள், கிரகங்களுடைய ஆதிபத்திய வீடுகள், ராசியின் தன்மை, பாதகாதிபதியுடைய நிலை, யோகாதிபதியுடைய நிலை, வீடு கொடுத்தவனுடைய நிலை, சாரம் கொடுத்த கிரகத்துடைய நிலை, அப்புறம் எந்த கிரகம் பரிவர்த்தனை ஆகிறது, அப்புறம் எந்த கிரகம் வக்ரம் ஆகுது, எந்த கிரகம் நீச்ச பங்கமாயிருக்கு, எந்த கிரகம் வர்க்கோத்தமமாயிருக்கு, எந்த கிரகம் வக்ரம் ஆகுது, எந்த பாவம் அனுகூலமா இருக்கு, எந்த பாவம் பாதகமா இருக்கு அப்படின்னு ரொம்ப விரிவா எடுத்திருக்கோம். அதனால கன்னிராசிக்கு இப்ப இந்த மாசம் இப்ப சொல்ல போற பலன் ஓரளவு துல்லியமாவே இருக்கும். சரி, இப்ப நம்ம பலன் பார்க்கலாம். இப்போ இந்த மாசம் உங்களுக்கு பார்த்தோன்னா எல்லா கிரகங்களுமே நல்லா தான் இருக்கு. குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு 9ல, செவ்வாய் பார்த்தனாலும் திக்பலம் பெற்று நல்லா இருக்காரு. அப்புறம் சூரியன், புதன், சனி சத்ருஸ்தானத்துல நல்லா இருக்காரு. அப்புறம் புதனும் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போறாரு. சுக்கிரனும் பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல நல்லா இருக்காரு. ராகுவும் பார்த்தோன்னா சுபகிரகமான சுக்கிரன் கூட நல்லா சேர்ந்து இருக்காரு. கேதுவும் பார்த்தோன்னா குரு பார்வையில இருக்கு. இந்த தடவை இந்த மாதம் கன்னிராசிக்கு எல்லா கிரகங்களுமே நல்லா தான் இருக்கு. அதனால நான் இப்ப சொல்ல போற பலன் எல்லாமே நல்ல பலன் தான் கன்னிராசிக்கு. சரி, ஓகே, பலனை பார்க்கலாம். முதல்ல உத்தியோகத்தில் நன்மை உண்டாகும். புதிய வேலை தேடியவருக்கு புதிய வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் அங்கீகாரம், பாராட்டு, புகழ், பதவி உயர்வு கிடைக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தை வேண்டியவருக்கு குழந்தை வரன் உண்டாகும். தெய்வ வழிபாடு மூலம் அதிர்ஷ்டங்கள் உண்டு. வழக்கில் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். திருமணத்திற்கு வரன் தேடியவருக்கு திருமண வரன் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். எதிரிகளை வெல்லுவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம், மேன்மை உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை தேவை. அதற்கு விநாயகர் வழிபாடு முக்கியம். இப்ப சந்திராஷ்டம நாள் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தோம்னா 3rd மார்ச்ல இருந்து 5th மார்ச், அதாவது மார்ச் 3ஆம் தேதியில இருந்து மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதம் பரிகாரம் என்னதுன்னா, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் ஏழை மாணவிக்கு கல்வி தொகை கொடுங்க, கல்வி உதவி செய்துட்டு வாங்க. அப்புறம் ஏழை பெண்களுக்கும் திருமண உதவி முடிஞ்சா செஞ்சுட்டு வாங்க.
அதிர்ஷ்ட நிறம் பார்த்தோம்னா பச்சை. அதிர்ஷ்ட எண் வந்து 5. சரி, ஓகே. இது வந்து பொது பலன். உங்களுக்கு சுய ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இதை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.